என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நிறைய யூடியூப்ல இருந்து இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி சொல்றதுனால இதுக்காகவே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். இப்போ வந்து 7.5 சனி காலங்கள் நடக்குது. அதுலேயும் மீனத்திற்கு ஜென்மச்சனி, மேசத்திற்கு விரயச்சனி, இன்னும் 2.5 ஆண்டு காலங்கள் கும்பத்திற்கு, அதுபோல இந்த சிம்மத்திற்கு அஷ்டம சனி. இந்த சனிகளால் பெரிய பாதிப்புகளை இந்த ராசிகள் எல்லாம் சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில். இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, இதெல்லாம் ஜோதிடத்தை நோக்கி போகுதாங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கு. பொதுவாக சொல்லணும்னா, இந்த 7.5 சனி காலங்களும் சரி, அஷ்டம சனி காலங்களும் சரி, எப்போதும் எல்லோருக்கும் வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த 7.5 சனி, அஷ்டம சனி ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒருக்கா அப்படியே சுத்திக்கிட்டே தானே வருது. அப்ப 7.5 சனி காலங்கள்ல யாருக்கும் திருமணம் நடக்கலையா, வீடு வாசல் கட்டாம இருந்தாங்களா, பொருளாதாரத்தில் வளராமல் இருந்தார்களா, அவங்களுடைய செயல்பாடுகள் சரியாக செயல்படாமல் இருந்ததா, ஒரு பயம் என்ற ஒரு தோற்றத்தை மட்டும் நாம எப்பவுமே மனசுல வச்சுக்காம இருக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா 3 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று, பிறப்பு ஜாதகத்தில் நாம் பிறந்தபோது நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் வரக்கூடிய யோகமோ பாதகமோ நல்ல விஷயங்களோ அது ஒன்றா இருக்கும். அடுத்து, ஒவ்வொரு தடவையும் நமக்கு வரக்கூடிய திசா புத்திகளால் வரக்கூடிய லாப நன்மைகளை பற்றிய ஒரு ஆய்வுகள் அங்கே இருக்கும். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் கிரகங்கள் கோச்சார ரீதியாக போகுது இல்லையா, அது பற்றிய ஒரு விஷயமும் அங்கே இருக்கும். இதையெல்லாம் வச்சுதான் நம்ம இந்த ஜாதகத்தை கணிப்பாங்க. இதுல நாம் பிறக்கும் போது கிரகங்கள் எந்த நிலையில் அமைந்து விடுகிறதோ அப்போதே நம்முடைய பிறப்பு குறிக்கப்பட்டிருக்கு. நாம் இதை அனுபவிக்க போகிறோம், இந்த செயல்பாட்டை திட்டமிட போகிறோம், நம் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு. இப்போ இந்த திசா புத்திகள் எப்படி இருக்கிறது, அதை தொட்டு தான் நம்முடைய ரூட் போயிட்டு இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பிறக்கும் போது கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அது நல்ல ஜாதகம், யோக ஜாதகம், பாவ ஜாதகம் எப்படின்னு ஒன்று எடுப்பாங்க இல்லையா. அது எப்படின்னாலும் இருந்துட்டு போட்டோம். கோச்சாரம் ஒரு கிரக நிலையை இருப்போம், அது ஒவ்வொரு ரூட்டா ஒரு ஊரா நின்று போகும். ஒரு ஊர்ல பசுமையான காத்தடிக்கும், குளிர்ச்சியா இருக்கும், மழை பெய்யும், அந்த ஏரியாவே கொலுன்னு இருக்கும், பார்க்க ரசிக்க இனிமையா இருக்கும். ஒரு ஏரியாவுக்கு போயிட்டோன்னா கடுமையான வெயில் அடிக்கும், தாகம் எடுக்கும், அப்பாடா எவ்வளவு பெரிய வெயிலுப்பா, நிக்க முடியல, காத்தே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பகுதிக்கு போனோம் அப்படின்னா பயங்கரமான காத்தடிக்கும், மண்ணெல்லாம் அள்ளி நம்ம மேலே போடும், வண்டி ஓட்ட முடியாது, பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ வேடந்தாங்கல் பறவை மாதிரி வந்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் தான். இந்த திசை புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த திசா புத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது. நீங்கள் எந்த ராசி நட்சத்திரம் லக்கணமாக இருந்தாலும், நான் இதை சொல்லும்போது கூட பல தடவை பல நேரங்களில் மீட்டிங்கில் பேசும்போது இதை கேட்டிருக்கேன். அந்த கேள்வியாவே
ஒரு ஊருக்கு பயணம் போகணும்னா கார் முக்கியமா, அதை ஓட்டிட்டு போறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் முக்கியமா, ரோடு முக்கியமா? இதற்கான பதில் ரொம்ப பேர்கிட்ட வித்தியாசமா வந்தாலும் கூட நாம் பயணிக்கக்கூடிய ரோடு தான் முக்கியம். அப்ப திசாபுத்திகள் சரியாக இருக்கிற போது கோச்சாரமோ பிறப்பு ஜாதகமோ பாதிப்பை தரப்போவதில்லை. கோச்சாரங்கள் திசாபுத்திகள் சரியில்லாத போதுதான் கோச்சார நிலைகளும் நமக்கு பாதிப்பை தருகிறது. இப்போ எனக்கு குரு 5ல் இருந்தாரு, 9ல் இருந்தாரு, பலமா இருந்தாருன்னு சொல்றவங்களாம் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது. அப்ப என்ன ஆச்சுங்க? கோச்சாரத்தை விட திசாபுத்தி கடுமையாக அவருக்கு பாதிப்பை தந்திருக்கிறது. சில பேருக்கு கடுமையான கோச்சாரமா இருக்கு. குரு போய் 8ல் முடிஞ்சாரு, சனி போய் 7ரை சனியா இருக்காரு, அது 8ஆம் சனியா இருக்காரு. ஆனா அவர் இடம் வாங்குறாரு, சொத்து வாங்குறாரு, நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன நடக்குதுங்க? திசாபுத்திகள் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. 70-80% திசாபுத்தி சிறப்பா போயிட்டு இருக்கு. இதனுடைய கடுமையோ தாக்குதலோ பாதிப்போ அவருக்கு ஒரு பெருசா ஒன்றும் தரல. ஆக நம் பிறப்பு ஜாதகத்துல திசையும் புக்தியும் பலமாக இருக்கிற போது ஒரு பாதிப்பையும் தராது என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். இப்போ மேச ராசி 12ல் சனி வந்துட்டார். இதை நிறைய பேர் பார்த்துட்டு ஐயோ எனக்கு 12ஆம் இடத்துல சனி வந்துட்டார், 7ரை சனி ஆரம்பிச்சிருச்சாமல, இந்த பதட்டத்திலேயே பாதி விஷயங்கள் பாதிக்கப்படுது. உங்களுக்கு மேசத்துல 12ஆம் இடத்துல மீனத்துல குரு வந்துட்டார், விரைய சனி, ஒண்ணுமே பயம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் கடகத்தில் விருச்சிகத்தில் கன்னியிலிருந்து பார்வை செய்தால் இந்த பாதிப்பு பெரிய பாதிப்பை தராது. இந்த சின்மத்தை பொறுத்தளவுல சனிக்கு சூரியனுக்கு பகை. சூரியனுடைய மகன் தான் சனி, அப்படிதானே சொல்றோம். அங்கே குருவினுடைய பார்வை படுகிற போது அந்த கடுமையும் தாக்கமும் குறைந்து விடுகிறது. அஷ்டமத்திலே சனி இருந்தாலும் சிம்மத்திற்கு மேசத்திற்கு 5ஆம் இடம் ஒன்று இருக்குல்ல, மேசத்திற்கு சூரியனுடைய திசையோ குருவோட திசையோ நடக்கிற போது இந்த விரைய சனிகள் மேசத்திற்கு பெரிய பாதிப்பை தரப்போவதில்லை அப்படிங்கறத நம்ம உறுதி பண்ணிக்கணும். அந்த கிரகங்கள் பலமாக இருக்கிற போது சிம்ம ராசியை பொறுத்தளவுல சனி 8ல் இருந்தாலும் கூட இந்த சிம்மத்திற்கு 12ஆம் இடத்துல கடகத்துல குருவோ விருச்சிகத்தில் குருவோ இருந்து மீனத்தை பார்வை செய்கிற போது இந்த அஷ்டம சனி பெரிய பாதிப்பை தரப்போறதில்லை. அல்லது இந்த சிம்மத்திற்கு செவ்வாய் திசையோ 9ஆம் இடத்த அதிபதி செவ்வாயுடைய திசையோ குருவோட திசையோ நடந்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தரப்போறதில்லை, அவர் பலமா இருக்கிற பட்சத்துல. கும்பத்திற்கு அவர் கும்ப ராசியினுடைய அதிபதி தானே, அவர் 2ஆம் இடத்துல தானே போயிருக்காரு, அதனால ஒரு பெரிய பாதிப்பு அவங்களுக்கு தரப்போறதில்லை. அவர்களுக்கும் விருச்சிகத்தில் கடகத்தில் குரு இருந்து பார்வை செய்வது இந்த கும்பத்திற்கு புதனுடைய திசையோ அதே போல சுக்கரனுடைய திசையோ நடந்து கொண்டிருந்தாலும் இவர்களுக்கு இந்த 7ரை சனி 8ஆம் இட சனிக்கு சொல்லக்கூடிய பாதிப்புகள்லாம் கண்டிப்பாக கும்பத்திற்கு அந்த பாதசனியினுடைய பாதிப்புகள் பெரிய பாதிப்பை தராது. இந்த மீனத்திற்கு இப்ப சென்ம சனி அப்படின்றனால ஒரு பெரிய பயமான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறாங்க. மீனத்திற்கும் கடகத்தில் விருச்சிகத்திலிருந்து குரு பார்வை கிடைக்கிறது அல்லது கன்னியிலிருந்து குரு பார்வை கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த 7ரை சனி காலம் அவர்களுக்கு பொங்கு சனியாகவும் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சனியாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. இதே மீனம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் இப்போது மீனத்திற்கு 5ஆம் இடத்த அதிபதி சந்திரனுடைய திசையோ மீனத்துக்கு 9ஆம் இடத்த அதிபதி செவ்வாயுடைய திசாபுத்திகளோ நடக்கிற போது அவர்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கிரகங்கள் நல்லா இருக்கிற போது பெரிய பாதிப்புகளை தராது. உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை, மற்ற பயம் இல்லை. போக்குவரத்துகளில் பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன் அப்படின்னா
சென்மத்தில் சனி இருக்கிற போது எடுக்கக்கூடிய முடிவுகளை ரொம்ப சுலபா எடுக்கிறோம். சீக்கிரம் எடுக்கக்கூடிய முடிவுகளை அல்லது பாஸ்டா செய்யக்கூடிய வேலையும் நாம் தாமதப்படுத்துகிறோம். அப்படித்தானே? அப்ப சனியால் சில விஷயங்கள் தாமதப்படுகிறதே அப்படின்னு வருத்தம் இருக்கு. அங்கே குருவுக்கு இந்த சந்திரனுக்கும் சனிக்குமான பார்வை. ஏன்னா சந்திரனை போய் சனி தொட்டிருக்கும் போது தானே அதுக்கு சென்ம சனின்னு சொல்றோம். அதை குரு பார்க்கிற போது அதை நிவர்த்தி அடைந்து நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள், நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி பயணமாக அமைகிறது. அந்த வெற்றி பயணமாக அமையக்கூடிய வாய்ப்பை பெற்றுவிட்டோம் என்றால் வாழ்க்கையில் பிரச்சனைகளோ வருத்தங்களோ கண்டிப்பாக நமக்கு இல்லை. வாழ்த்துக்கள் நண்பர்களே. 7.5 சனி காலத்தை கண்டு பயப்படாமல் தனது காரியங்களை படிப்படியாக செய்ய ஆரம்பிங்க. வெற்றி கண்டிப்பா நிச்சயம் பயப்படவில்லை. சார் அப்படி எனக்கு குரு பார்வையே இல்லை சார். எங்களுக்கு கண்ணிலிருந்து குரு பார்க்கல, விருச்சிகத்துல இருந்தும் குரு பார்க்கல, எங்க ஜாதகத்துல குரு அங்கே இல்லை, கடகத்திலும் இல்லை. இப்ப எங்களுக்கு கடுமையான பாதிப்பில் இருக்கிற மாதிரி தோணுது, திசா புத்திகளும் எங்களுக்கு சாதகமா இல்லாத மாதிரி தோணுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பயப்பட வேண்டியதில்லை. அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போங்க. உங்களால் முடிச்சா ஒரு கையில பச்சரிசி அள்ளி அதில் வெல்லம் கலந்து அங்கே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு தீனியாக சுற்றி போட்டுட்டு விநாயகரை ஒரு சூடத்தை பொறுத்து சாமி கும்பிட்டு ஒரு சிறந்த காய் முடிஞ்சா வாரம் ஒரு தடவை அடிக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாப்பிடலாம். இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணிட்டு வரும்போது சனியால் வரக்கூடிய கெடுபலங்கள் பெரிய பாதிப்பை தராது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும், சொத்து வாங்கக்கூடிய அமைப்பையும், வீடு வாங்கக்கூடிய அமைப்பையும், திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.